நமஸ்காரம் எல்லாருக்கும். போன கிளாஸ் முடிக்கும் போது அருணவர்ணனம் 50வது ஸ்லோகா மட்டும் சொல்லி ஆரம்பிச்சோம். நான் ஒரு வாட்டி அந்த ஸ்லோகாவை சொல்லி காமிக்கிறேன். அதோட அர்த்தம் இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல, அதையும் இன்னைக்கு சொல்றேன். प्रातःशैलाग्ररङ्गे रजनिजवनिकापाय सल्लक्ष्य लक्ष्मीः विक्षिप्या पूर्वपुष्पाञ्जलिमुडुनिकरं सूत्रधारायमाणः यामेष्वङ्केष्विवाह्न कृतरुचिषु चतुर्ष्वेव जातप्रतिष्ठाम् अव्यात् प्रस्तावयन्वो जगदटन महानाटिकां सूर्यसूतः. ஓகேவா? இதுதான் அந்த ஸ்லோகம். அருணனுடைய வர்ணனை இதுல இருந்து ஆரம்பிக்கிறது. அருணன் யாருன்னா சூரிய பகவானுடைய தேரோட்டி, அந்த ரதத்தை செலுத்துபவர். அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அந்த 7 அஸ்வங்களும். சோ இதுல என்ன சொல்றா அப்படின்னா, அந்த அருணன் இருக்கான் இல்லையா, தேரோட்டி. இப்ப இந்த சூரிய ரொம்ப என்ன ஒரு பியூட்டிஃபுல் இமேஜினேஷன் தெரியுமோ, இந்த சூரிய உதயம் ஆறுது, நடக்கிறது, இது எல்லாத்தையுமே ஒரு நாடகம் எப்படி நடக்குமோ அதுக்கு கம்பேர் பண்ணி சொல்றார். ஒரு நாடகம்னா யார் இருப்பா? நாடகத்தை நடத்துபவன், அந்த சூத்திரதாரி இருப்பான் இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ணுவா? ஒரு நாடகம்னு ஒரு மேடை நாடகம் போடும் பொழுது என்ன பண்ணுவா? முதல்ல அந்த இவன் அந்த நாடகத்துடைய டைரக்டர் அதோட அது என்ன நாடகம்ங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொல்லுவா. அப்புறம் அதுல யார் யார் நடிக்கிறாங்கிறதெல்லாம் சொல்லுவா, அறிமுகம் பண்ணுவா அவளெல்லாம். அதுக்கப்புறம் திரை விலகும். அதுக்கப்புறம் முதல்ல இது சுவாமிக்கு விளக்கு ஏத்தி, நீங்க மேடை நாடகம் பார்த்தவாளுக்கு இது தெரியும். இதுதான் அப்படியே அந்த புரோட்டோகால், இந்த மாதிரிதான் நடக்கும். இறை வணக்கம் நடக்கும். அதுக்கப்புறம் இது மலர் தூவி அந்த விளக்கேத்தி சுவாமிய முதல்ல வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவ நாடகத்தை ஆரம்பிப்பா. இதுதான் யூஸ்வலா நான் மேடை நாடகத்துல நடக்கக்கூடியது. சோ இங்கே இந்த சூரிய பகவான் பகல்ல சஞ்சரிக்கிறத அப்படியே ஒரு நாடக மேடை எப்படி இருக்குமோ அதோட கம்பேர் பண்ணி சொல்றேன். சோ இந்த நாடகத்துக்கு சூத்திரதாரி, அதாவது நாடகத்தை நடத்துபவர் யார் அப்படின்னா இந்த தேரோட்டியான அருணன் தான் அப்படின்னு சொல்றான். இந்த நாடகத்தோட பேர் என்ன அப்படின்னா உலகத்தை சுற்றி வருதல் அப்படிங்கிறது தான் நாடகத்தினுடைய பேர். இந்த நாடகத்துக்கு சூத்திரதாரி அருணன். ஓகேவா? அதுக்கப்புறம் முதல்ல அந்த இது முன்னாடி தியேட்டரோட அந்த ஸ்கிரீன் ஓபன் ஆகும் இல்லையா, திரைச்சீலை ஓபன் ஆகும். அந்த திரைச்சீலைங்கிறது வேற எதுவும் இல்லை, இரவு நேரம். இரவுங்கிற அந்த திரைச்சீலை நம்மளுக்கு விலகின உடனே சூத்திரதாரி வரான், அருணன் நம்மளுக்கு முன்னாடி வரானா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒளி தெரியறது. ஏன்னா அந்த ஸ்கிரீனை விலகின உடனே முதல்ல ஸ்டேஜ்ல லைட்ஸ் ஆன் ஆகும் இல்லையா, அந்த ஒளி தெரிகிறது. சோ இங்கேயும் இரவு விலகின உடனே அருணன் வரா, திருமகள்ங்கிற அந்த ஒளி தோன்றுகிறாள். அதுக்கப்புறம் அந்த பகவானுக்கு பூஜை பண்ணுவான் இல்லையா, அந்த நாடக மேடையில இருக்கிறவா அந்த சூத்திரதாரி பகவானுக்கு பூஜை புஷ்பம் போட்டு இது பண்ணுவா. அது மாதிரி இங்க இந்த அருணன் என்ன பண்றான் அப்படின்னா மலர் தூவி வழிபாடு பண்றானா அந்த திருமகளை. என்ன மலர்கள் எங்கன்னா இந்த இரவுல வானத்துல மின்னும் அந்த நட்சத்திரங்கள் தான் மலர்களா எடுத்து அத அந்த திருமகளுக்கு துதி பாடி மலர் தூவி வந்தனம் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் யோசிக்கிறா பாருங்களேன். அதே மாதிரி நாடகத்துல எப்பவுமே ஒரு காட்சி 1, காட்சி 2, 3, 4 அந்த மாதிரி போகும் இல்லையா. சோ இங்கேயும் இந்த நாடகத்துக்கு, இந்த உலகம் சுத்தி வர இந்த நாடகத்துக்கு பார்த்தோம்னா 4 காட்சிகள் இருக்கு அப்படிங்கிறா. ஏன் அப்படி சொல்றான்னா, பகல் பொழுதுல 4 ஜாமம் இருக்கு நம்மளுக்கு, அதுதான் 4 காட்சிகள் அப்படின்னு சொல்றா. சோ அந்த நாடகத்துல பார்த்தோம்னா பல்வேறு இமோஷன்ஸ், இப்படி மேடக நடையில பாதி இது சிரிப்பு இருக்கும், இமோஷன் இருக்கும், துக்கம் இருக்கும், கோபம் இருக்கும், எல்லா உணர்வுகளையும் காட்டுறது இல்லையா அந்த நாடகம். அதே மாதிரிதான் நவரசங்களும் வெளிப்படக்கூடிய சுவையான நிகழ்ச்சிகள் இந்த சூரிய
சஞ்சாரம் அப்படிங்கிற அந்த நாடகத்திலையும் நடக்கிறது அப்படின்னு சொல்ற. சோ பகல் பொழுதுல உயிர்களுக்கு பலவிதமான அனுபவங்களை நம்மளுக்கு அளிக்கிறது, ஒளி நிரம்பியதாகவும் இருக்கு அப்படின்ற. ரொம்ப என்ன மாதிரி எழுதியிருக்கா. சோ சூத்திரதாரிங்கிறது இது அருணன் தான். அவன் தான் சூரிய உதயமா போறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்கறது. அதே மாதிரி ஒரு நாடகத்தை நடத்துபவன் எப்படி அறிவிப்பு கொடுப்பானோ அந்த மாதிரி அருணன் பொழுது விடியறது, சூரிய பகவான் வரப்போறார் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டே தேரை செலுத்த ஆரம்பிக்கிறான். சோ இப்படிப்பட்ட சூத்திரதாரியான அந்த அருணன் நம்மளை காப்பாராக. என்ன ஒரு அழகான இது பாருங்க. அப்படியே ஒரு நாடகத்துல என்னென்ன நடக்குமோ அது அப்படியே இந்த மார்னிங் அந்த சூரிய உதயமாகி நம்மளுக்கு இது வர்றத அப்படியே ஒரு நாடகத்தோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கான். வெரி வெரி பியூட்டிஃபுல். இங்க டைரக்டா சூரிய சூதக அப்படின்னே வந்துடுறது. சூரியங்கிறது தான் சூரிய பகவான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். ஆக்ராந்தியா வாஹ்யமானம் பசு மிவ ஹரிணா வாஹகோ கிரியோ. கிரியோ அது GRYO அப்படின்னு போட்டுக்கோங்க. கிரியோ ஹரிணாம் பிராமியந்தம் பக்ஷபாதாத் ஜகதி சமருச்சிஸ் சர்வ கர்மைக சாட்சி சத்ரும் நேத்ர ஸ்ருதீனாம் அவஜயதி வயோ ஜேஷ்ட பாவே சமேபி ஸ்தாம்னாம் தாம்னாம் நிதிர் யஸ் ச பவ தக நோதே நூத்தனஸ் ஸ்தா தனோருஹு. எனக்கு ரொம்ப நாளா சொல்லாதவா மட்டும் சொல்லுங்க. மகாலட்சுமி, நீங்க போன வாரம் சொன்னேன். மேம் போன வாரம் சொன்னவா எல்லாம் கைக்குய போட்டுருங்க ப்ளீஸ். மேம் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல லாஸ்ட் வேர்ட் சொல்லுங்க மேம். வாஹகோ கிரியோ ஹரிணாம். கிரியோ கோ கோ கிரியோ. கிரியோன்னு சொல்லக்கூடாது, கிரியோ. கிரியோ ஈ கேட்க கூடாது. GRYO அதுதான். நான் வேணா கூப்பிடட்டுமா மேம்? நான் சொல்லட்டுமா மேம்? மீனு கூப்பிடுமா. போன வாரம் சொல்லாதவா எல்லாரையும் கூப்பிடு மாத்தி மாத்தி. கூப்பிடுறேன் மேம். சித்ரா மாமி வாங்க. ஓகே மேம். ஆக்ராந்தியா வாஹ்யமானம் பசுமிவ ஹரிணா வாஹகோ கிரியோ ஹரிணாம் வாஹகோ க்ரோயன்ஹீனாம் வாஹகோ கிரியோ ஹரிணாம் வாஹகோ கிரியோ ஹரிணாம். சூப்பர். ஆக்ராந்தியா வாஹ்யமானம் பசுமிவ ஹரிணா வாஹகோ கிரியோ ஹரிணாம். ஆக்ராந்தியா வாஹ்யமானம் பசுமிவ ஹரிணா வாஹகோ கிரியோ ஹரிணாம். வெரி குட். வாஹ்யமானாம் கிடையாது, மானம். சரியா? பிராம்யந்தம் பக்ஷபாதாத். பக்ஷிய இல்ல, பக்ஷதான். பக்ஷ. திருப்பி சொல்லுங்க. பிராம்யந்தம் பக்ஷபாதாத் ஜகதி சமருச்சிஸ் சர்வ கர்மைக சாட்சி
भ्राम्यन्तं पक्षपातात् जगति समरुचिः सर्वकर्मैकसाक्षी भ्राम्यन्तं पक्षपाता जगति समरुचिः सर्वकर्मैकसाक्षी शत्रुं नेत्रश्रुतीनां शत्रुं नेत्रश्रुतीनाम् अवजयति वयो अवजयति वयो ज्येष्ठभावे समेऽपि ज्येष्ठभावे समेऽपि शत्रुं नेत्रश्रुतीनामवजयति वयो ज्येष्ठभावे समेऽपि शत्रुं नेत्रश्रुतीनाम् अवजयति वयो ज्येष्ठभावे समेऽपि स्थाम्नां धाम्नां निधीर्यस् स्थाम्नां धाम्नां निदीर्य स भवदघनुते स भवत गनुते नूतनस्तादनूरुः नूतनस्थानधनुरुः स्थाम्नां धाम्नां निधीर्यः स भवदघनुते नूतनस्तादनूरुः स्थाम्नां धाम्नां निधरि निधीर् स्थाम्नां धाम्नां निधर्य நிதர்ல நிதிர் निधिर् स्थाम्नां धाम्नां निधीर्य स भवदनुते नूतन தனுதேல தகனுதே दगनुते இருங்க மேம் அதை பிரிச்சுடுறேன் दगनुते नूतनस्ताधनूरुः आग्रान्त्यावाह्यमानां पशुमिव மானம் இல்லை மானம் मानम् आग्रान्त्यावाह्यमानं पशुमिव हरिणा वाहगोर्ग्रियो हरीणाम् भ्राम्यन्तं पक्षपादा जगति समरुचिः सर्वकर्मैकसाक्षी शत्रुं नेत्रश्रुतीनाम् अवजयति वयो ज्येष्ठभावे समेऽपि स्थाम्नां धाम्नां निधीर्य स भवदगनुते नूतनस्तानुधानुरुः லாஸ்ட்ல வழுக்கி விழுந்துட்டேன் அழகா வந்துட்டு இருந்தது நூதனஸ்தாதனூருஹு வெரி குட் சபவத கணுதே அதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னேன் ஆஹா அப்படிங்கிற பதஸ்தானன்ட்டு நூதனஸ்தாதனூருஹு குட் நெக்ஸ்ட் உமா ஜெயராம் மாமி உமா ஜெயராம் மாமி நமஸ்காரம் மாமி நமஸ்காரம் आक्रान्त्यावाह्यमानं पशुमिव हरिणा वाहकोऽग्र्यो हरीणां भ्राम्यन्तं पक्षपातात् जगति समरुचिः सर्वकर्मैकसाक्षी शत्रुं नेत्रश्रुतीनामवजयति वयो ज्येष्ठभावे समेऽपि स्थाम्नां दाम्नां निधिर्यः स भवदनुते नूतनस्तादनूरुः பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சோ இங்க நம்மளுக்கு அருணனையும் கருடனையும் கம்பேர் பண்ணி சொல்றான். நான் ஏற்கனவே சொன்னேன் அருணனும் கருடனும் அண்ணா தம்பி. ஓகேவா? சோ இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா நிறைய ஸ்லேடைகள் இருக்கு. ஸ்லேடைனா என்ன? இந்த சேம் வேர்ட் 2 டிஃபரெண்ட் மீனிங்ஸ். அது ஒண்ணு அருணனுக்கு பொருந்தும், ஒண்ணு கருடனுக்கு பொருந்துற மாதிரி. சோ கருடனும் அருணனும் அண்ணா தம்பி, உடன் பிறந்தவர்கள். 2 பேருமே சிறந்தவர்கள். கருடன்கிறவர் யாரு? விஷ்ணு பகவானுடைய வாகனம். அருணன்கிறவர் சூரிய பகவானுடைய சாரதி. 2 பேருக்குள்ளேயும் சில வேறுபாடுகள் இருக்கு. அதுல பார்த்தோம்னா அருணன் கருடனை பீட் பண்றானோ, அதாவது அருணனுடைய சிறப்பு கருடனுடைய சிறப்பை விட நிறைய இதுல ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ண போறா என்ன என்ன அப்படின்னு. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, விஷ்ணு பகவான் கருடனை தன்னோட
வாகனமா ஆக்கிண்டு அதை பயன்படுத்துறார் இல்லையா? சோ பார்த்தோம்னா விஷ்ணுவும் கருடனும் எடுத்துட்டோம்னா விஷ்ணு வந்து எஜமான், கருடன் வந்து பணியாள் இல்லையா? ஆனா இங்க வந்து அருணன் வந்து ஹரிகளுக்கு எல்லாம் எஜமானன். ஹரிங்கிறதுக்கு வந்து ஒண்ணு விஷ்ணுன்ற மீனிங் இல்லையா? இன்னொரு மீனிங் ஹரிங்கிறது வந்து குதிரையையும் ஹரின்னு சொல்லுவா. சோ குதிரைகளுக்கு அவன் எஜமானன். சோ அவன் எஜமானன், ஹரி வந்து பணியாளன். ஓகேவா? அதாவது குதிரை வந்து பணியாளன் அப்படின்னு. சோ அங்க வந்து ஹரி எஜமானன், கருடன் பணியாளன். இங்க வந்து அருணன் வந்து எஜமானன், ஹரி வந்து பணியாளன். சோ அது வந்து முதல் இதுல அருணன் சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி கருடன் வந்து பக்ஷபாதம் அப்படின்னா என்னன்னா சிறகடிச்சு பறக்கிறது, அது பேரு பக்ஷபாதம் அப்படின்னு சொல்லுவார். சோ கருடன் வந்து பக்ஷபாதம் பண்றது, சிறகடிச்சு பறக்கிறது. இன்னொரு மீனிங் பக்ஷபாதம்ங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதாவது நடுநிலையில இல்லாம ஒரு ஒன் சைடடா ஆதரிக்கிறதையும் பக்ஷபாதம் பாக்குறா அப்படின்னு சொல்லுவா. பாரபட்சம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் பக்ஷபாதம்ங்கிறது, அதுக்கு இன்னொரு மீனிங். சோ அவனுக்கு கருடனுக்கு பக்ஷபாதம் இருக்கு, அதாவது சிறகடித்து படக்கிறான். ஆனா அருணனுக்கு இந்த பக்ஷபாதம்ங்கிறதே கிடையாது, சமருச்சி தான், எல்லார்ட்டையும் ஒரே மாதிரிதான் இருப்பான். சமருச்சி அப்படின்னா என்னன்னா, ருச்சிங்கிறதுக்கு வந்து ஒளி அப்படின்னு இன்னொரு மீனிங் இருக்கு. சோ ஒரே மாதிரிதான், சமமாதான் பாயும் ஒளியை உடையவனாக இருக்கான் அப்படின்னு சொல்றான். சோ அருணன் வந்து இந்த உலக நடப்புகளுக்கு எல்லாம் சாட்சியாக இருப்பவன். கருடனுக்கு வந்து ஆனா பக்ஷபாதம் உண்டு. அதாவது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, ஒண்ணு சிறகடிச்சு போறது அது சொன்னேன், இன்னொன்னு வந்து பாம்புகளுக்கு அவன் பகைவனாய் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதனால அவருக்கு பக்ஷபாதம் இருக்கு கருடனுக்கு. சோ அதுலயும் வந்து அருணன் தான் சிறந்தவன். இன்னொன்னு பயாலஜிக்கலி அருணன் வந்து மூத்தவன். அதனால எல்லா கருடனை மிஞ்சும் சிறப்புடையவன் அந்த அருணன். அந்த அருணன் நம்ம பாவங்களை எல்லாம் அழைத்து அருளட்டும். அழகா கருடனுக்கும் அருணனுக்கும் கம்பேர் பண்ணி அருணனே சிறந்தவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். Mami, sorry, 1 second. You said the பாம்புக்கு அது வந்து வைரி, but it is nature, இல்லையா? I mean, Garuda is பாம்பு is by nature it is like that, இல்லையா? அது ஏன் அது பக்ஷபாதம் வருது அது புரியல எனக்கு. எது? It is all வந்து அதாவது எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, எனிமீஸ் இருக்கா, அந்த மாதிரி சொல்றா. இவன் அருணன் வந்து ஒரே மாதிரி ஒளி எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பாக்குறான். be it trees, animals, birds, மனுஷா, மலைகள் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி ஒளி பரப்புறான், சமருச்சி. பட் பயஸ்டா இருக்கா. அப்படி சொல்றான். ஓகே. சோ இங்க வந்து இல்ல, இங்க வந்து சூரியனோட நேமே வரல, ஃபுல்லாவே இவன் இது அருணனை பத்தி மட்டும்தான் கொடுத்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். தத் தார்கைர் தூர நம்ரைர் வியதி வினயதோ வீக்ஷிதஸ் சித்த சார்த்தைஹி சாநாத்யம் சாரதிர் வஸ் ச தச சத ருச்சேஸ். கரெக்டா பிரிச்சுக்கோங்க, இல்லைன்னா கச்சபச்சான்னு வரும். ச தச சத ருச்சேஸ் சாதிரேகம் கரோது ஆபீய பிராத ரேவ
பிரதத ஹிமபயஸ் ஸ்யந்தினி ரிந்து பாசக. பாசோ இருக்கு, சோ அடிச்சுட்டு சக போட்டுருங்கோ. யஹ் காஷ்டா தீப நோக்ரே ஜடித இவ பிருஷம் சேவதே பிருஷ்டதோர்க்கம். ராதா சுவாமிநாதன் மாமி. दत्तार्घैर्दूरनम्रैर् दत्तार्कैर्दूरनम्रैर् वियति विनयतो वियति विनयतो वीक्षितसिद्धसार्थैः वीक्षितसिद्धसार्धैः सार्थैः सार्थैः दत्तार्घैर्दूरनम्रैर्वियति विनयतो वीक्षितसिद्धसार्थैः दत्तार्कैर्दूरनम्रैर्वियति विनयतो वीक्षितसिद्धसार्थैः सानाथ्यं सारथिर्वस् सानाद्यं सारथिर्वस् सानाद्यम इद्दु கிடையாது, சாநாத்தியம் இத்து. सानाथ्यं सारथिर्व सारथिर्वस् सदशशतरुचेस् सदशशतरुचे सदशशतरुचेस् सदशशतरुचे शत சொல்லக்கூடாது, शत 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 शतरुचेस् सातिरेकं करोतु शतरुचे सातिरेकं करोतु सानाथ्यं सारथिर्वः सदशशतरुचेस् सातिरेकं करोतु सानाद्यं सारथिर्वः शतशतरुचे सातिरेकं करोतु. பயங்கர ட்ரிக்கி லைன் அது. திருப்பி சொல்லுங்க. सानाद्यं सारथिर्वः शतशतरुचे सातिरेकं करोतु. सदशशतरुचेस् सदशशतरुचे सातिरेकं करोतु. கரெக்டா பிரிச்சுக்கோங்க. सदशशतरुचे आपीय प्रातरेव आपीय प्रातरेव प्रततहिमपयस् प्रततहिमपयस् स्यन्दिनीरिन्दुभासः स्यन्दिनीरिन्दुभासः आपीय प्रातरेव प्रततहिमपयस् स्यन्दिनीरिन्दुभासः आपीय प्रातरेव पयस् यन्तिनीरिन्दुभासः स्यन्तिनीरिन्दुभासः आपीय சொல்லுவா மாமி இது திரும்ப சொல்லுங்க. आपीय प्रातरेव प्रततहिमपयस् स्यन्तिनीरिन्दुभासः यः काष्ठादीपनोग्रे यः काष्ठादीपनोग्रे जडित इव भृशं सेवते पृष्ठतोर्कम् यः काष्ठादीपनोग्रे जडित इव भृशं सेवते पृष्ठतोर्कम् यः काष्ठादीपनोग्रे जडित इव भृशं सेवते पृष्ठतोर्कम् दत्तार्कैर्दूरनम्रैर्वियति विनयतो वीक्षितसिद्धसार्धैः सानाद्यं सारथिर्वः सदशशतरुचे सातिरेकं करोतु आपीय प्रातरेव प्रततहिमपयस् यन्तिनीरिन्दुभासः यन्दिनी இல்ல மாமி, பயஸ் யந்தினி. पयस् அப்புறம் ரெண்டு இசு வரும்.
पयस्यन्ति नीरिन्तुपाशः ம். यः काष्ठात् दीपनोक्रे जडित इव पृशं सेवते पृष्ठतोर्कम् சேவத்தே இல்ல சேவத்தே. सेवते पृष्ठतोर्कम्. பிராக்டிஸ் பண்ணணும். Okay. லீலா மாமி, நான் கூப்பிடுறேன் மேம். லீலா மாமி. ராதாகிருஷ்ணன். ஆ दत्तार्कैटूरनम्रैर्वियति विनयतो वीक्षितसिद्धसात्तैः सानात्यं सारदिर्वस् सदशशतरुचे सातिरेकं करोतु आपीय प्रातरेव प्रतत किमपयस्यन्ति नीरिन्दु भाषः यः काष्ठादीपनोग्रे जडित इव वृषं सेवते पृष्ठतोर्कम्. வெரி குட். பிருஷ்ட சொல்லக்கூடாது, பிருஷ்ட. பி. पृष्ठ. ओके ओके थैंक यू. வெரி நைஸ். நீங்க நியூ இல்ல? ஆமா மாமி, நீங்க லீலான்னு ஒண்டி போட்டு வராங்க. இன்னொரு மாமி இருக்கா உங்க பக்கத்துல, உங்களோட இல்ல இனிஷியல் போட்டு. ஓகே மேம். ஏன்னா இன்னொரு வந்திருக்கேன் மாமி, ஒரு தடவை சொல்லி இருக்கேன் மாமி. அப்படியா? சரி சரி, நான் சொல்றேன். தேங்க் யூ மேம். இங்க அர்க்கம் இல்ல சூரியன். ஆமாமா, அர்க்கம். அப்பா. தேங்க் யூ. ஓகே. சோ இங்க வந்து இந்த டெய்லி மார்னிங் நடக்கிறது அருணனுடைய சிறப்பு இங்கேயும் சொல்றா. ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு. அருணோதயத்தை எல்லாம் பக்தியோட தரிசிக்கிறா. கார்த்தால முதல்ல சூரிய பகவான் வர்றதுக்கு முன்னாடி அருணன் தான் வெளியில வருவான். தேரோட்டி வந்துதான் அனௌன்ஸ் பண்றா சூரிய பகவான் வரப்போறார்னு. சோ அவர் தான் மெயின். அருணன் வந்துட்டு பக்தியோட அவரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூரிய பகவான் வந்த உடனே அர்க்கியம் அந்த மாதிரி எல்லா உபச்சாரங்களையும் பண்ணி சூரிய பகவான சித்தர்கள் எல்லாரும் வணங்குறா அப்படின்னு சொல்ற. இப்ப வந்து அதாவது முதல் நாள் நைட்டு வந்து இரவு நேரத்துல அந்த இது வரும் இல்லையா நம்மளுக்கு, பனியில வந்து அந்த நீர்த்துளிகள் நிறைய வரும் இல்லையா. கார்த்தால வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சூரியன் இது ஆனப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீர்த்துளிகள் எல்லாம் காண போயிடுறது இல்லையா. அத வந்து என்ன சொல்றா அப்படின்னா, சூரியனோட அந்த தேரோட்டி அருணன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த பனி நீர் எல்லாத்தையும் குடிச்சுட்டான். அதனாலதான் எல்லாம் இந்த சூரிய உதயத்துக்கு அப்புறம் மறையிறது அப்படின்னு. சோ அந்த தண்ணி நைட்டு அந்த குட்டி குட்டி அந்த பனித்துளிகள் இருக்கு இல்லையா, அந்த நீர் அத ஜில்லுன்னு இருக்கும். அத ஃபுல்லத்தையும் அவன் குடிச்சதுனால அவன் உடம்பு வந்து மரத்து போயிடுத்தான், உணர்ச்சி அற்றவன் மாதிரி ஆயிடுத்தான். அதனால அவனுக்கு என்ன தோன்றதான், கொஞ்சம் குளிர் காஞ்சா தேவலாமே அப்படின்னு அவனுக்கு தோன்றதான். அப்ப வந்து என்ன பண்றான்னா, கொஞ்சம் மரக்கட்டை எல்லாம் எரித்து அந்த இது வருது பாருங்க வெப்பம், அது வந்து நல்ல ரெட்டிஷ ஃபிளேம் அந்த இது வருது. சோ அதுதான் வந்து இந்த சூரிய உதயத்தும் போது வர அந்த ரெட்டிஷ் ரேஸ் இல்லையா, அது அந்த நெருப்புல இருந்து வர அந்த செம்மையான ஜுவாலை தான் அந்த ரெட்டிஷ் ரேஸ். அப்பா எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காரு பாருங்களேன். அந்த தண்ணி எல்லாம் குடிச்சு அவன் உடம்பு மரத்து போச்சான். அதனால அவனுக்கு திருப்பியும் அந்த உணர்ச்சிகள் இது வர்றதுக்காக, குளிர்காயறதுக்காக அந்த நெருப்பை மூட்டி அந்த செவ்வொளியில வந்து செந்தீ பிழம்புன்றா இங்க அதுல குளிர்காயறாராம் அவர். சோ அதுதான் இங்க சொல்ற. அவருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த உடம்பு வார்ம் ஆயிடுத்தான். முன்பக்கம் அந்த சூரிய உதயத்தினால அவருக்கு இதுவாயிடுது. சோ ஆனா முதுகு பக்கத்துக்கு என்ன பண்ணுவார், அதுதான் பின்னாடி சூரிய பகவானே உட்கார்ந்துன்னு இருக்காரு தன்னோட முதுகு பக்கத்துல, தேர்ல அவர் தானே சஞ்சரிக்கிறார். அதனால அதை பயன்படுத்திக்கிறாராம் முதுகு பக்கத்துக்கு அந்த வெப்பம் கிடைக்கிறதுக்கு. சோ இப்பேற்பட்ட அந்த அருணன் நம்மளுக்கு நல்லதை தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றேன். மன நிறைவை அளிக்கட்டும். அடுத்த ஸ்லோகத்துல அருணனை டைரக்டா சூரிய பகவானோடைய கம்பேர் பண்றான். அவ்வளவு பெருமை வாய்ந்தவரா அருணன், அத சொல்றான். முஞ்சன் ரஷ்மீன் தினாதௌ தினகம சமயே
சம்ஹரன்ஸ்ச ஸ்வதந்திரஹ. விசர்க்கம் போட்டுக்கோங்க. அடுத்த லைன்ல ஸ்தோத்ரன்னு இருக்கு, அந்த இச அடிச்சுடுங்க. ஸ்தோத்ர பிரக்யாத வீர்யோ விரத ஹரிபதா கிராந்தி பத்தாபியோகஹ. காலோத்கர்ஷால் லகுத்வம் பிரசப மதிபதௌ யோஜயன் யோ த்விஜானாம் சேவா பிரீதேன புஷ்ணாத்ம சம இவ கிருதஸ் த்ராயதாம் சோருணோ வஹ. இது சுதா மணிவண்ணன் மேம். யாருக்கா டவுட் இருக்கா? லதா மேடம். எஸ் மேடம். லாஸ்ட் லைன்ல பூஷ்ணாவா புஷ்ணாவா மேம்? பூஷ்ணாவா பூ தீர்க்கம். தீர்க்கம். ஓகே, தேங்க்யூ மேடம். முஞ்சன் ரஷ்மீந்திநாதௌ முஞ்சன் ரஷ்மீந்திநாதௌ தினகம சமயே தினகம சமயே சம்ஹரம்ஸ்ச ஸ்வதந்திரஹ. சம்ஹரம்ஸ்ச சாரி மேம், ஒன் மோர் டைம். சம்ஹரம்ஸ்ச ஸ்வதந்திரஹ. சம்ஹரம்ஸ்ச ஸ்வதந்திரஹ. முஞ்சன் ரஷ்மீந்திநாதௌ தினகம சமயே சம்ஹரம்ஸ்ச ஸ்வதந்திரஹ. முஞ்சன் ரஷ்மீந்திநாதௌ தினகம சமயே சம்ஹரம்ஸ்ச ஸ்வதந்திரஹ. சம்ஹரம்ஸ்ச ஸ்வதந்திரஹ. சம்ஹரம்ஸ்ச ஸ்வதந்திரஹ. ஸ்வதந்திர சொல்லக்கூடாது, ஸ்வதந்திரஹ. 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 ஸ்தோத்ர பிரக்யாத வீர்யோ ஸ்தோத்ர பிரக்யாத வீர்யோ விரத ஹரி. ஒரு வாட்டி போறோம். விரத ஹரிபதா விரத ஹரிபதா கிராந்தி பத்தாபியோகஹ. கிராந்தி பத்தாபி யோகஹ. ஸ்தோத்ர பிரக்யாத வீர்யோ விரத ஹரிபதா கிராந்தி பத்தாபியோகஹ. स्तोत्र प्रख्यात वीर्यो विरत हरिपदा क्रांति पथाभि योगः. कालोत्कर्षाल्लघुत्वम् कालोत्कर्षाल्व गुध्वम् கிடையாது, கர்ஷால் ல கர்ஷால். ஓகே மேம். காலோத்கர்ஷால் குத்வம். குத்வம் இல்ல, கர்ஷால் லகுத்வம். கர்ஷால் லகுத்வம். பிரசபமதிபதௌ பிரசபமதிபதௌ யோஜயன்யோ த்விஜானாம். யோஜயன்யோ த்விஜானாம். ஒரு வாட்டி தான். காலோத்கர்ஷால்லகுத்வம் பிரசபமதிபதௌ யோஜயன்யோ த்விஜானாம். காலோத்கர்ஷால்லகுத்வம் பிரசபமதிபதௌ யோஜயன்யோ த்விஜானாம். சேவா பிரீதேன பூஷ்ணாத். சேவா பிரீதேன பூஷ்ணாத். ஒரு வாட்டி. மசம இவ கிருதஸ். மசம இவ கிருதஸ். நான் இப்ப ஆத்மாங்கிறத ஆத்து தனியாவும் மாவ தனியாவும் சொன்னேன். ஏன்னா சந்தத்துக்காக அப்படி சொன்னேன். பூஷ்ணாத்ம சம இவ கிருதஸ் தான் அது. சேர்த்து சொல்லும் போது வந்துரும். த்ராயதாம் சோருணோவஹ. த்ராயதாம் சோருணோவஹ. சேவா பிரீதேன பூஷ்ணாத்ம சம இவ கிருதஸ் த்ராயதாம் சோருணோவஹ. சேவா பிரீதேன பூஷ்ணாத்மசம். சேவா பிரீதேன பூஷ்ணாத்மசம இவ கிருதஸ். முடிக்காதீங்க. பூஷ்ணாத்ம சம இவ கிருதஸ்.
पूष्णात्म ओके सेवा प्रीतेन पूष्णात्म सम इव कृतस्त्रायतां सोरुनोवः பியூட்டிஃபுல். ஓகேவா? அது இத்துன்னு முடிக்க கூடாது, ஆத்ம. சோ அதுதான். पूष्णात्म ओके मुञ्चन् रश्मीं दिनाधौ दिनघमसमये संहरंश्च स्वतन्त्रः स्तोत्र प्रख्यात वीर्यो विरद हरिपदा விரத क्रान्ति இல்லம்மா, விரத. विरत हरिपदा क्रान्ति पद्धाभियोगः कालोत्कर्षाल्लघुत्वं प्रसभमधिपथौ योजयन्यो द्विजाना सेवा प्रीतेन पूष्णात्म इव कृतस्त्रायतां सोरुनोवः அவ்வளவுதான். பியூட்டிஃபுல். வெரி நைஸ். राम राम பெரியவா சரணம் வாணி மேம், வாணி மேம், வாணி ராமகிருஷ்ணன் மேம். मुञ्जन् रश्मिं दिनादो ஜன்னல் दिनगमसमये முஞ்சன் ச. मुञ्चन् रश्मिं दिनादौ दिनगमसमये संहरंश्च स्वतन्त्रः स्तोत्र प्रख्यातवीर्यो विरत हरिपदा क्रान्तिबद्धाभियोगः கல்லோதா. कालोत्कर्षालघुत्वं प्रसभमधिपतौ योजयन्यो द्विजानां सेवा प्रीतेन पूष्णात्मसम इव कृतस्त्रायतां सूर्युणोवः. பியூட்டிஃபுல். வெரி குட். Thank you. Thank you. ஓகே. ஓகேவா? இது கரெக்டா கமா போட்டு பிரிச்சுட்டேன்னா ஜோரா சொல்லலாம். ஓகே. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க வந்து அருணனையும் அந்த சூரிய பகவானையுமே கம்பேர் பண்ணி ரெண்டு பேரும் பண்ற அந்த ஒற்றுமை அத வந்து சொல்றாராம். ரெண்டு பேருமே நாளோட தொடக்கத்துல ரஷ்மிங்கிறது வந்து அந்த ரேஸ்ன்னு சொல்லலாம், சன் ரேஸ் இல்லையா, அது ரஷ்மி ஒண்ணு. இன்னொன்னு வந்து கடிவாளம், குதிரையோடைய கடிவாளம் இருக்கு இல்லையா, அந்த கயிறு. சோ அதுவும் ரஷ்மி அப்படின்னு பேரு. சோ இங்க வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ரெண்டு பேருமே நாளோட தொடக்கத்துல அந்த ரஷ்மிகளை நீட்டியும் மடக்கியும் சுதந்திரமாக செயல்படுகின்றன. சூரிய பகவானும் என்ன பகல் பொழுது உச்சி வெயில் போது அந்த ரஷ்மிகளை நீட்டியும் அப்புறம் அந்த அஸ்தமனத்துக்கு போது கொஞ்சம் சுருக்கியும் அதை இது பண்றார். அதே மாதிரி இவரும் வந்து அருணனும் வந்து கார்த்தால அது கடிவாளத்தை ஃப்ரீயா விட்டுடுறார், நீட்டி இது பண்ணிடுறார். ஃப்ரீ அது ஃபுல்லா சஞ்சாரம் பண்ணின உடனே சாயங்கால பொழுதுல ஆன உடனே கடிவாளத்தை இழுத்து பிடிக்கிறார். சோ அப்போ இது பண்றாரு. சோ ரெண்டு பேருமே ரஷ்மிய இது பண்றா, நீட்டி சுருக்கி நாள் முழுக்க அவளோட சுதந்திரமாக செயல்படுகின்றனர் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி சூரியனோட மகிமைய தோத்திரங்களால் சூரியனுடைய மகிமை பிரசித்தமானது. சோ தோத்திரம்ங்கிறது வந்து ஸ்தோத்திரத்தை தோத்திரம் அப்படின்னு சொல்லுவா. சோ தோத்திரம்ங்கிறது வந்து நம்ம பாடுறோம் இல்லையா, அவ மேல ஸ்தோத்திரம். சோ சூரிய பகவானுடைய பெருமை தோத்திரங்கள் மூலம் பிரசித்தம். அதே மாதிரி அருணனுடைய மகிமை தோத்திரத்தால் பிரசித்தம். தோத்திரம்ங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா சாட்டை. அவர் கையில சாட்டை வச்சுட்டு இருக்காரு இல்லையா, குதிரைய இது கண்ட்ரோல் பண்றது. சோ அருணனும் தோத்திரத்தால் பிரசித்தம், சூரிய பகவானும் தோத்திரத்தால் பிரசித்தம். வேத மந்திரங்கள் வந்து சூரியனுடைய பெருமையை சொல்கின்றன அப்படின்னு. சோ இங்க வந்து அதான் அது தோத்திரத்தினால அவருக்கு பெருமை, அருணனுக்கு சாட்டை என்ற தோத்திரத்தினால் பெருமை அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி ரெண்டு பேரும் ஹரிபதத்தை ஆக்கிரமிப்பதில் ஈடுபாடு உள்ளனர். ஹரிபதம்ங்கிறது வந்து என்ன, விஷ்ணு பதம்னு சொல்லுவா இல்லையா. விஷ்ணு பதம்ங்கிறது அந்த ஆகாயத்துல இருக்கக்கூடிய அந்த ஒளி. சோ அதுல ரெண்டு பேருமே அத ஆக்கிரமிக்கிறதுல ஈடுபட்டிருக்கா அப்படின்னு. சோ ஏன்னா சூரிய பகவான் ஆகாயத்துல சஞ்சரிக்கிறா இல்லையா. சாரி பட்
Haripada, you said Hari can be even horse, இல்லையா? So அது horses ஓட stride வராதா இங்க? அதுதான் ஹரிபத வரப்போகுது. நான் சொல்லலையே, இன்னும் முடிக்கவே இல்ல. அச்சா நீ அச்சா ஓகே 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 ராஷ்மி மேம் உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் மேம் சொல்லும் போது கண்டினியூவா கேட்காதீங்க. இல்லங்க, அப்புறமா ஹரிபதம்ங்கிறது இப்பதானே நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அச்சா அச்சா ஓகே ஓகே ஐ ஹவ் ரிட்டன் டவுன் அதுக்கு தான் ஓகே. சோ ஹரிபதம்ங்கிறது வந்து ஒண்ணு விஷ்ணு பதம். சோ அவருக்கும் சூரிய பகவானுக்கு அந்த ஆகாசத்துல அந்த விஷ்ணு பதத்துல சஞ்சரிக்கிறதுங்கிறது அவருக்கு அவ்வளோ ஈடுபாடு. அருணனுக்கு ஹரிங்கிறது வந்து என்ன, குதிரை. நீங்க சொன்னது இங்கதான் வருது. சோ அந்த குதிரையை ஒழுங்கா அதோட வழியில போறதா, ஹரிபதம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதுலயே முழு கவனமும் அருணனுக்கு. சோ ரெண்டு பேருக்குமே ஹரிபதத்துல ஈடுபாடு இருக்கு. இங்க ஹரிபதம்ங்கிறது குதிரையின் பாதம் அப்படிங்கிறது வருது. சோ ஒழுங்கா சஞ்சரிக்கிறானா, ஒழுங்கா ஓடுறானாங்கிறத இவர் கவனிக்கிறார். அவர் வந்து அந்த ஒளியை ஆகாசத்துல பரப்புறது, அதுதான் ஹரிபதம். அதுல அவர் கவனத்தை காட்டுகிறார். சோ ரெண்டு பேருமே ஹரிபதத்துல கவனத்தை காட்டுகிறார். சோ எவ்வளவு சிமிலாரிட்டிஸ அந்த ஸ்லேடையா கொண்டு வரா இங்க. சோ இந்த மாதிரி அருணன் பண்றத சூரிய பகவான் பார்த்து மனசு ரொம்ப மகிழ்ந்து அவரை தமக்கு நிகராகவே கருதி கொண்டாராம். அப்பேற்பட்ட சிறப்புடைய அந்த அருணன் நம்மளை காக்கட்டும். இந்த ஒரு சன் காத்தால வர்றதுங்கிறதுக்கு எப்படி எப்படி ஒவ்வொரு ஸ்லோகமும் பிரமிப்பா இருக்கு. எப்படி எல்லாம் யோசிச்சு பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஷாதஸ் ஷ்யாமா லதாயா பரஷு ரிவ தமோ ரண்ய வன்ஹே ரிவார்ச்சிஹி பிராச்யேவாக்ரே. என்ன ரெண்டா பிரிச்சுக்கோங்க. பிராச்யே வாக்ரே கிரஹீதும் கிரஹ குமுத வனம் பிராகுதஸ் தோக்ர ஹஸ்தஹ ஐக்கியம் பிந்தன் द्यु भूम्योर अवधि रिव विधा तेव विश्व प्रबोधम वाहानां वो विनेता व्यपनयतु विपन् नाम தாமாதிபஸ்ய. ராஜேஸ்வரி மாமி மேம் அந்த தேர்ட் லைன் மட்டும் ஒரு வாட்டி குடி மேம். ஐக்கியம் பிந்தன் தியோ பூமியோ அவதி ரிவ விதா தேவ விஸ்வ பிரபோதம். மேம் பிந்தம் பியூ பூமியோ ரவன்னு இருக்கு மேம். அப்ப அத சேர்த்து பூமியோ ரவதி. ஓகே ஓகே பூமியோர் அவதின்னு நான் சொன்னேன். ஓகே ஓகே மேம். ரவதின்னு தான் வரும் சேர்த்து சொல்லும்போது. சரி ஓகே மேம். மேம் ஃபர்ஸ்ட் லைன் மேம் ஒரே வாட்டி மேம். என் பேர் கேட்கணும்னு அவ்வளவு ஆசைய. ஷாதஸ் ஷ்யாமா லதா 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 லதாயா பரஷு ரிவ தமோ ரண்ய வன்ஹே ரிவார்ச்சிஹி. ஐக்கியம். ஏக்கம் என்ன, அவருக்கு என்ன ஏக்கம்? இல்ல இல்ல ஏ இல்ல, ஐக்கியம் பிந்தந்தி. கூப்பிட்டுட்டேன் மேம். சொல்லு. ஷாதஸ்யாமா லதாயா श्यामालतायाः परशुरिव तमो परशुरिव तमो वह्नेरिवार्चिः रण्यवह्नि वह्नेरिवार्चिः
शातश्यामालतायाः परशुरिव तमोरण्यवह्नेरिवाचिः शातश्यामालतायाः परशुरिव तमोरण्य वह्नेरिवार्चिः प्राच्येवाग्रे ग्रहीतुम् प्राच्येवाग्रे ग्रहीतुम् ग्रहकुमुदवनम् ग्रहकुमुदवनम् प्रागुदस्तो ग्रहस्थः प्राहुदस्तोक्रहस्तः प्राच्येवाग्रे ग्रहीतुम् ग्रहकुमुदवनम् प्रागुदस्तो ग्रहस्थः प्राचेवाग्रे ग्रहीतुम् ग्रहमुकुमुदवनम् प्राहुदस्तोक्रहस्तः ऐक्यम् बिन्धन्त्युभूम्योर् ऐक्यम् बिन्दन्त्युभूम्योर् अवधिरिव विधा अवधिरिव विदा देव विश्वप्रबोधम् देव विश्वप्रबोधम् ऐक्यम् भिन्दन्त्युभूम्योरवधिरिव विधातेव विश्वप्रबोधम् ऐक्यम् बिन्दन्त्युभूम्योरवधिरिव विदातेव विश्वप्रबोधम् वाहानाम् वो विनेता वाहानां वो विनेता व्यपनयतु विपन् व्यपनयतु विपन् नाम धामाधिपस्य नामधामाधिपस्य वाहानाम् वो विनेता व्यपनयतु विपन्नाम धामाधिपस्य वाहानां वो विनेता व्यपनयतु विपन् नामधामाधिपस्य शातश्यामालतायाः परशुरिव तमोरण्यवह्नेरिवार्चिः प्राच्येवाग्रे ग्रहीतुम् ग्रहकुमुदवनम् प्राहुदस्तोक्रहस्तः ऐक्यम् बिन्दन्त्युभूम्योरवधिरिव विदा देव विश्वप्रबोधम् वाहानां वो विनेता व्यपनयतु विपन् नामधामाधिपस्य ஓகே சோ இந்த ஸ்லோகத்துக்கும் ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. விசேஷ பலன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு சுகமான வாழ்க்கை, ஆபத்துகள் இல்லாத வாழ்க்கை அமைய அப்படின்னு போட்டுக்கோங்க. சுகமான வாழ்க்கை அமையறதுக்கு ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. கூப்பிடட்டுமா மேம்? இல்ல இல்ல, ஓ ஆமா, இன்னொருத்த சொல்லணும் இல்ல. ஓகே, கூப்பிடுங்க. கவிதா மேம். शातश्यामालतायाः परशुरिव तमोरण्यवह्नेरिवार्चिः प्राचेवाग्रे ग्रहीतुम् ग्रहकुमुदवनम् प्रागुदस्तो ग्रहस्थः ऐक्यम् बिन्दन्त्युभूम्योरवधिरिव विधातेव विश्वप्रबोधम् वाहानां वो विनेता व्यपनयतु विपन्नामधामाधिपस्य. ஓகே, பியூட்டிஃபுல். சோ இங்க என்னன்னா அருண உதயமான உடனேயே நம்மளுக்கு இருள் விலகி விடுறது இல்லையா? சோ இங்க என்ன சொல்ற, அந்த இரவுங்கிற அந்த கொடியை அறுக்கும் கோடரியாக அருணன் இருக்கிறான். அதாவது அந்த கொடிய அறுக்கிற ஒரு கோடாலியா அவர் இருக்கார். அது மாதிரி இருள்ன்ற அந்த காட்டை அழிக்கும் காட்டு தீயாக இருக்கான் அருணன் அப்படின்னு. ஏன்னா அருணன் வெளியில வந்த அப்புறமே நம்மளுக்கு இருள்ங்கிறது காணா போகுது அப்படின்னு. சோ அது மாதிரி ராத்திரியில வானத்துல நிறைய நட்சத்திரங்கள் மின்றது இல்லையா? அருணை உதயம் ஆன உடனே அதெல்லாம் மறைய ஆரம்பிக்கிறது. சோ இங்க நட்சத்திரங்களை எதுக்கு கம்பேர் பண்றா அப்படின்னா அல்லிப்பூவுக்கு கம்பேர் பண்றா. ஏன்னா அல்லிப்பூங்கிறது சாயங்காலம் பூத்துட்டு மார்னிங் ஆன உடனே மறைஞ்சு இது மூடின்றோம் இல்லையா? அது மாதிரி அந்த சூரிய ரதம் போற ஓகே, இத ஐயோ இதெல்லாம் சான்ஸே இல்லாத ஒரு இது கற்பனை என்ன அப்படின்னா, அதாவது காத்தால அந்த சூரிய உதயம் ஆன உடனே அந்த ரதம் அந்த
பாதையில போகணுமே, அப்போ இந்த அல்லிப்பூவெல்லாம் வந்து வழியில அந்த பாதைய மறைக்காம இடைஞ்சலா இருக்கக்கூடாதே அப்படின்னு நினைச்சுண்டு அந்த கீழ் திசை என்ன பண்றதா, தன்னோட கைய வந்து உயர்த்துறது. அந்த கீழ் திசைங்கிறத ஒரு பெண்ணா பாவிச்சு சொல்றான். சோ என்ன பண்றான்னா கைய உயர்த்தி அங்க இருக்கிற அந்த நட்சத்திரங்கள், அந்த அல்லி மலர்கள் எல்லாத்தையும் நகர்த்துறாளாம். சோ சூரியன் வந்து ஃப்ரீயா சஞ்சரிக்கிறதுக்கு பாதையில ஃப்ரீயா போறதுக்காக. அது எதுவும் அந்த அல்லி மலர் வந்து இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு. சோ அந்த கீழ் திசைங்கிறது நட்சத்திரங்களை எல்லாம் பறிச்சு இது பண்றது, சூரியன் ஃப்ரீயா சஞ்சாரம் பண்றது. என்ன மாதிரி ஒரு இது சொல்றாங்க. அதே மாதிரி ராத்திரியில வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வானம் பூமி ரெண்டுத்துக்கும் அந்த ஒரு இது டிஃபரன்ஸ் தெரியாம, இப்ப கடல் பார்த்தோம்னா எங்க கடல் முடியறது வானம் அந்த டிஃபரன்ஸே தெரியாம இருக்கும் இல்லையா. சூரிய உதயம் ஆன உடனே எல்லைகள் எல்லாம் நம்மளுக்கு கரெக்டா தெரிய ஆரம்பிக்கிறது. சோ அந்த வானத்தையும் பூமியையும் பிரித்து காட்டும் எல்லை கோடாக அந்த அருணோதயம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அது மாதிரி ஒரு கல்ப காலம் முடிஞ்சு பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிரம்மா வந்து எல்லா உயிர்களுக்கும் உணர்வை கொடுக்கிறார் இல்லையா. சோ இங்க வந்து நாள்தோறும் நம்மளுக்கு வந்து அந்த இரவுல நம்ம தூங்கி இதுவா இருக்கும், பிரளய காலம் மாதிரி இருக்காம். திருப்பியும் சிருஷ்டிங்கிறது கார்த்தால நம்மளுக்கு ஆறுது. சோ அந்த கார்த்தால அந்த உயிர்களுக்கு உணர்வை கொடுக்கிறது அந்த அருணன் அப்படின்னு சொல்றான். பிரம்மா எப்படி பிரளய காலத்துல எல்லாத்தையும் முடிச்சு சிருஷ்டியும் போது உயிர்களுக்கு உணர்வு கொடுக்கிறாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே அருணன் வந்து அந்த உயிர்களுக்கு திருப்பிய முழிச்சுக்கிறா இல்லையா, அந்த உணர்வுகளை கொடுக்கிறான். சோ இப்படிப்பட்ட தேரோட்டியான அருணன் உங்களுக்கு ஒரு சின்ன விபத்து கூட வராமல் காக்கட்டும். பேரளவுக்கு கூட ஒரு விபத்துன்ற அந்த ஒரு இதுவே இல்லாமல் நம்மளை காக்கட்டும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இன்னொன்னு போலாம். பௌரஸ், எஸ் மேம், அல்லி மலர்னுங்கல, அது இங்கிலீஷ்ல லில்லி. ஓகே, தேங்க்யூ. அது தமிழ் அவ்வளவு புரியாது. அது தாமரைங்கிறது லோட்டஸ், அல்லிங்கிறது லில்லி. ஓகே, தேங்க்யூ. ஓகே.